மக்களே, இன்ஸ்டாகிராம் பிரபலம் ராகுல் டிக்கி அவர்கள் நேற்று முன்தினம், அதாவது 16ஆம் தேதி இரவு ஒரு 10:30 அப்படின்ற ஒரு நேரத்துக்கு இறந்திருக்காரு. எப்படி இறந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாமியார் வீட்டுக்கு போகும்போது அவருக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 1/2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கும்போது பொங்கல் டைம் அப்படின்றனால ஒய்ஃப் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில இவர் பைக்கை வேகமா ஓட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாலைக்கு இடையில பேரிகாட்ஸ் வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்பீட கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாரி பேரிகாட்ஸ் அப்படின்றது வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேகமா போயிட்டு அந்த ஒரு நேரத்தில கண்ட்ரோல் இல்லாம அங்க இடையில இருந்த அந்த பேரிகாட்ஸ் மேல இடிச்சு அந்த இடத்துலயே விழுந்திருக்காரு. விழுந்த அந்த வாகனம் அவர் ஹெவி ஸ்பீட்ல போனதுனால கிட்டத்தட்ட 50 மீட்டர் வரைக்குமே வாகனம் வேகமா இழுத்து செல்லப்பட்டிருக்கு. அந்த இழுத்து போன அந்த வேகத்தில பார்த்தீங்கன்னா, அவரோட தலை கீழ தரையில அடிச்சு உரசி அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, மண்டையில பயங்கரமா அடிபட்டு ஸ்பாட் அவுட்டும் ஆயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் அதாவது 16ஆம் தேதி நைட் ஒரு 11, 11 அந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. இன்ஸ்டாகிராம் நான் அந்த நேரத்தில யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சிலர் இந்த மாரி ஃபோட்டோ போட்டு ஆர்ஐபி தம்பி, ஆர்ஐபி தம்பின்னு போட்டு வச்சிருந்தாங்க. நான் பார்த்தோனே என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஏதோ சும்மா போடுவாய்ங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஒரு சில இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க சரி, யூடியூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நல்லா இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே போஸ்ட் போட்டு வியூஸ இன்கிரீஸ் பண்ணுவாய்ங்க. அந்த மாரி ஏதோ கேவலமான விஷயத்த எவனோ பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் முழுக்கவே பெரும்பாலான நபர்கள், நல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆட்களே பார்த்தீங்கன்னா, இவருடைய ஃபோட்டோ போட்டு ஆர்ஐபி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. என்ன விஷயம், ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது தான் இந்த மாரி மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. தன்னுடைய ஒய்ஃப் கூட்டு வரதுக்கு. அப்படி போகும்போது அங்க ஹெவியா போனதுனால பைக் கண்ட்ரோல் இல்லாம சைட்ல இடிச்சு அங்க கீழ விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ற இந்த ஒரு செய்திய நம்மளால கேள்விப்பட முடியுது. இவருடைய மரணத்தில ஒரு சில சந்தேகங்கள் இருப்பதாக நெறைய பேர் பேசுறாங்க. அதேமாரி பெரிய பெரிய ஊடகங்களுமே இந்த ஒரு விஷயத்த ஆர்கியுமென்ட் பண்றாங்க. அப்படி என்ன இவருடைய மரணத்தில சந்தேகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போலீஸ் தரப்புலருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் விழுந்தார்ல. ஸோ விழுந்தபோது அவரோட தலையில ஹெல்மெட் இல்லாதனால, அவரோட தலை கீழ தரையில அடிச்சு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு இந்த விஷயத்த போலீஸ் தரப்புலருந்தும் சொல்றாங்க. ஆனா, இவருடைய பிரதர் இருக்கார்ல, அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரு யாரு நம்ம ராகுல் டிக்கி அவர்கள் தலையில ஹெல்மெட் போட்டிருக்காரு. ஹெல்மெட் போட்டுட்டு அந்த போன வேகத்துல விழுந்திருக்காரு. ஹெல்மெட் போட்டும் தலைக்குள்ள அடிபட்டு இறந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்த அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். நாங்க ஹெல்மெட் கழட்டுறோம் அப்படின்னாவே, அவன் இறந்த பிறகு அவன் தலையில இருக்கிற அந்த ஹெல்மெட்ட கழட்டுறோம். இப்படி கழட்டும்போது அந்த ஹெல்மெட் எங்களால கழட்டவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஹெவியா ரிஸ்க்கா இருந்தது. ஆனா, அவனோட தலையில காயம் ஆகி அவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. இதுதான் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட அவருடைய பிரதர் ஒரு சில மீடியாஸ்க்கு அவரு இன்டர்வியூஸ் குடுத்திருந்தா அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனக்கு மட்டுமே இல்ல, நெறைய பேர் சோசியல் மீடியால இந்த ஒரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் விழுந்துட்டான், இறந்துட்டான்னு உடனே சோசியல் மீடியா முழுக்கவே இந்த மாரி ஓவரா குடிச்சிருப்பான், ஓவரா வேகமா போனா இந்த மாரி தான் நடக்கும். அடக்க வேணும், ஹெல்மெட் போடணும், இதுக்கு தான் சொல்றது அரசு. இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சோசியல் மீடியால பேசின அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சது. தலைக்கவசம் நம்மளுக்கு முக்கியம் தான். ஆனா, இந்த இடத்துல தலைக்கவசம் போட்டும் அவருக்கு இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னா, ஒண்ணு நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். அந்த தலைக்கவசம் போட்டிருந்தார்ல, அது என்ன கண்டிஷன்ல இருக்கு? அது என்ன கம்பெனி? அது என்ன கண்டிஷன்ல இருக்கு? லோக்கல் ஹெல்மெட்டா? அது என்ன ஆச்சு? எந்த மாரி வியர் பண்ணியிருந்தாரு? இந்த கிளிப்பு போடுவாங்கல்ல, ஹெல்மெட் போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிளிப்பு போட்டு லாக் பண்ணோம்ல, அந்த மாரி கிளிப்பு போட்டு லாக் பண்ணியிருந்தாரா? லாக் பண்ணலையா? இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் வருது. ஸோ, இவருடைய மரணம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு மரணம் தான். "ஏன்டா இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? இதெல்லாம் தேவையாடா?" அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்கலாம். ஏங்க யாரா இருந்தாலும் என்ன, அவரால நெறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரால முடிஞ்சது ஒரு பிஸ்கெட்டோ, ஒரு டீயோ இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் உதவி செஞ்சிருக்காரு. அப்படி உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் நெறைய பேர் வரும்போது தான் பல பல பெரிய பெரிய பேராபத்து வருதுன்னா கூட இந்த மாதிரியான ஆட்கள் தான் உதவுவாங்க. பெரிய பெரிய ஆட்கள் அதாவது ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா 10 பைசா தரமாட்டான். ஆனா இங்க இந்த Instagram, YouTube இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, களத்துல இறங்கி மக்களுக்காக உதவி செய்வாங்க, நிதி திரட்டுவாங்க. மக்கள்கிட்ட டைரக்ட்டா கான்டாக்ட்ல இருக்கவங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பா நம்ம குரல் கொடுக்கணும். இவருடைய மரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சந்தேகமான மரணமாக இருக்கிறனால, கண்டிப்பா இதுல கொஞ்சம் விசாரணை அப்படின்றது தேவைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பர்சனலா தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் போடுங்க. அதேமாரி நானும் நெறைய இடங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த இது வருது அப்படின்றப்ப, பொங்கல் வருது அப்படின்றப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என்னுடைய கம்யூனிட்டி டேப்ல யூடியூப்லயே கம்யூனிட்டி டேப்லயே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அலப்பறம் இல்லாம ஆரமா குடிச்சுட்டு சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்.
குடிக்கலாம், ஆழமா குடிக்கணும். அதேமாரி எங்கே போனோம் அப்படின்னாலுமே சேஃபாக வந்து டிரைவ் பண்ணணும். பொங்கல் நேரத்தில நம்ம கரெக்ட்டா போனாலுமே, மத்தவன் வந்து கரெக்ட்டா வருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது. நம்ம நேரம் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம அதுக்கேத்த மாரி உஷாரா தான் வந்து போகணும். அதனால என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்க பழகிக்கங்க. நம்ம யாரையும் வந்து நம்பக்கூடாது. நம்ம எந்த நேரத்தில என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தெரியாது. விதி அப்படின்றது எப்போ முடியும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. ஹெல்மெட்ட போடுங்க, பத்திரமா இருங்க. வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா, ஹை ஸ்பீட் வேணாம். ஓரளவுக்கு மீடியமான்றத விட நம்ம வாழ்க்கை, நம்மள நம்பி நம்ம குடும்பம் இருக்கு. அந்த ஒரு பயத்தோட வந்து டிரைவ் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட வந்து பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அதேமாரி இந்த நண்பருடைய மரணத்த பொறுத்தவரைக்கும் ஒரு சில சந்தேகங்கள் வந்து இருக்கிறதுனால, ஒரு தெளிவான ஒரு விசாரணை வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க.